யூசுப் நபி அலைஹிசலாம் அவர்களின் கதை. யூசுப் நபி அலைஹிசலாம் அவர்கள் யாக்கூப் நபி அலைஹிசலாம் அவர்களின் மிகவும் அன்புக்குரிய மகனாக இருந்தார்கள். யாக்கூப் நபி அலைஹிசலாம் அவங்களுக்கு மொத்தம் 12 மகன்கள் இருந்தனர். அவர்களில் பின்யாமீன் இளைய சகோதரராகவும் யூசுப் அலைஹிசலாம் அவர்களுடன் ஒரே தாயைச் சேர்ந்தவராகவும் இருந்தார். மற்றவர்கள் அவர்களின் மூத்த உடன்பிறப்புகளாக இருந்தனர். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவன இருந்த காலத்தில் ஒரு நாள் காலை அதிசயமான ஒரு கனவை கண்டு ஆச்சரியமடைந்து விழித்தார்கள். மிகுந்த உற்சாகத்துடன் தமது தந்தையிடம் ஓடி சென்று கூறினார்கள், என் அன்பு தந்தையே, நான் 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் கண்டேன். அவை அனைத்தும் எனக்கு சஜ்தா செய்வதை நான் கண்டேன். யாக்கூப் நபி அலைஹிசலாம் அவர்களுடனே அல்லாஹ் யூசுப் அலைஹிசலாம் அவங்கள ஒரு பெரிய நிலைக்கும் நபித்துவத்துக்கும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தார்கள். ஆனால் யூசுப் அவர்களின் சகோதரர்களின் இதயங்களில் வளர்ந்து கொண்டிருந்த பொறாமையையும் அவர்கள் ஆஞ்சினர். எனவே அந்த கனவை அவர்களிடம் கூற வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். காலங்கள் கடந்தபோது சகோதரர்களின் பொறாமை அதிகரித்தது. தங்கள் தந்தை யூசுப் அலைஹிசலாம் அவர்களை தங்களை விட அதிகமாக நேசிக்கிறார் என்று அவர்கள் நினைத்தனர். பொறாமையை கட்டுப்படுத்த முடியாமல் அவரை ஒரு ஆழமான கிணற்றில் தூக்கி எறிந்துவிட திட்டமிட்டனர். ஒரு நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்களுடன் வெளியே அனுப்புமாறு தந்தையிடம் கேட்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது மகனின் பாதுகாப்பை குறித்து அஞ்சினாலும் இறுதியில் சம்மதித்தார்கள். சகோதரர்கள் தொலைதூரம் பயணம் செய்து தனிமையான ஒரு கிணற்றை கண்டனர். தண்ணீர் எடுக்கப் போவதாக நடித்துக்கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றின் விளிம்பிற்கு அழைத்து சென்று அவர்களின் அழுகையும் வேண்டுகோளையும் பொருட்படுத்தாமல் கிணற்றுக்குள் தள்ளிவிட்டனர். பின்னர் யூசுப் அவர்களின் சட்டையிலாட்டின் இரத்தத்தை பூசிக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினர். பொய்யாக அழுது கொண்டு ஒரு ஓநாய் யூசுப்பை தின்றுவிட்டது என்று தந்தையிடம் கூறினர். ஆனால் யாக்கூப் அலைஹிசலாம் அவர்கள் அந்த சட்டை கிழியாமல் இருப்பதை கவனித்து அவங்களொன்றொடைய பொய்ங்கிறதென உணர்ந்தாங்க. மிகுந்த துயரத்திலும் அவங்க பொறுமையாக இருந்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். இதற்கிடையில் யூசுப் அலைஹிசலாம் அவர்கள் கிணற்றுக்குள் உள்ள ஒரு பாறை ஓரத்தை பற்றி கொண்டு உயிர் பிழைத்தார்கள். சில நேரத்தில் ஒரு வணிகக் குழு அங்கு தண்ணீர் எடுக்க வந்தது. கைசிற்றில் பற்றி கொண்டு இருந்த அழகான சிறுவனை கண்டு அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். அதில லாப வாய்ப்பை கண்டு யூசுப் அலைஹிசலாம் அவர்களை எகிப்துக்கு அழைத்து சென்று அடிமையாக விற்றனர். எகிப்தில் அல்லசீஸ் என்ற அதிகாரமிக்க அமைச்சரால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாங்கப்பட்டார்கள். அல்லசீஸும் அவரது மனைவியும் யூசுப் அவர்களை அன்பாக நடத்தினர். காலப்போக்கில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஞானம், அறிவு மற்றும் உயர்ந்த தற்குணங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதராக வளர்ந்தார்கள். பின்னர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இன்னொரு கடுமையான சோதனையை எதிர்கொண்டார்கள். அல்-அசீஸின் மனைவி அவர் மீது ஆசை கொண்டு வீட்டில் தனியா இருந்தபோது அவரை தவறான வழிக்கு அழைக்க முயன்றாள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மறுத்து கூறினார்கள், நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அவர்கள் கதவின் நோக்கி ஓடிச் செல்லும்போது அவளா பின்னால் இருந்து அவர்களின் சட்டையை பிடித்து கிழித்தாள். அச்சமயம் அவளுடைய கணவர் உள்ளே வந்தார். அவள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்யாக குற்றம் சாட்டினாள். அந்த சட்டை முன்புறம் பொன்னேன் கிழிந்திருந்ததால் யூசுப் அவர்களின் நிரபராதித்தனம் நிரூபிக்கப்பட்டது. இருப்பினும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நகர பெண்களிடையே பேசுபொருளாக மாறினர். தன்னை நியாயப்படுத்திக் கொள்ள அமைச்சரின் மனைவி பெண்களை ஒரு விருந்துக்கு அழைத்து பழங்களை வெட்ட கத்திகளை கொடுத்தாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளே வந்தபோது அவர்களின் அழகைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்து தங்களது கைகளையே வெட்டி கொண்டார்கள். பாவத்தை மறுத்து கொண்டிருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தித்தார்கள், என் இறைவா, இவங்கள் என்னை அழைக்கும் காரியத்தை விட சிறை எனக்கு மிகவும் விருப்பமானது. இறுதியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறையில் இருக்கும் போது அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவுகளை விளக்கும் திறனை அருளினார். 2 கைதிகள் தங்களது கனவுகளைப் பற்றி கேட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவற்றை சரியாக விளக்கினார்கள். பின்னர்
அந்த கைதிகளில் ஒருவர் விடுவிக்கப்பட்டு அரசருக்கு பணியாற்ற திரும்பினார். பல ஆண்டுகள் கழித்து எகிப்து அரசர் ஒருவித குழப்பமான கனவை கண்டார். அதை யாராலும் விளக்க முடியவில்லை. அப்போது முன்னாள் கைதி யூசுப் அலைஹிசலாம் அவர்களை நினைவுகூர்ந்து அரசரிடம் அவரை பற்றி கூறினார். யூசுப் அலைஹிசலாம் அவர்கள் அந்த கனவை 7 ஆண்டுகள், வளமும் அதன் பின்னர் 7 ஆண்டுகள் கடுமையான பஞ்சமும் வரும் என்று விளக்கி அதற்கான தயாரிப்பையும் அறிவுறுத்தினார்கள். அவர்களின் ஞானமும் நேர்மையும் அரசரை மிகவும் கவர்ந்தது. உடனே யூசுப் அலைஹிசலாம் அவர்களை விடுதலை செய்ய அரசர் உத்தரவிட்டார். ஆனால் யூசுப் அலைஹிசலாம் அவர்கள் தங்களது நிரபராதித்தனம் பொதுமக்கள் முன் நிரூபிக்கப்படும் வரை சிறையிலிருந்து வெளியே வர மறுத்தார்கள். பின்னர் பெண்களும் அல் அசீஸின் மனைவியும் உண்மையை அரசரின் முன் ஒப்புக்கொண்டார்கள். அதன பிறகு யூசுப் அலைஹிசலாம் அவர்கள் கௌரவிக்கப்பட்டு எகிப்தின் களஞ்சியங்களின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார்கள். வளமான ஆண்டுகளில் வரவிருக்கும் பஞ்சத்துக்காக அவர்கள் தானியங்களை கவனமாக சேமித்தார்கள். பஞ்சம் அருகிலுள்ள நாடுகளையும் தாக்கியபோது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர்கள் உணவு தேடி எகிப்துக்கு வந்தார்கள். அவர்கள் யூசுப்பை அடையாளம் காணவில்லை. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உடனே அடையாளம் கண்டார்கள். அவர்கள் மீது கருணையுடன் நடந்து கொண்டு அடுத்த முறை வரும்போது தங்கள் இளைய சகோதரர் பின்யாமீனையும் கொண்டு வருமாறு கேட்டார்கள். மனமில்லாமல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்யாமீனை அவர்களுடன் அனுப்ப சம்மதித்தார்கள். ஆனால் அவரை பாதுகாப்பதாக சகோதரர்களிடம் உறுதியான வாக்குறுதியை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மீண்டும் எகிப்துக்கு வந்தபோது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரகசியமாக தம்மை பின்யாமீனிடம் அறிமுகப்படுத்தி அவரை ஆறுதல் கூறினார்கள். பின்னர் அரசரின் கோப்பையை பின்யாமீனின் பையில் வைத்தார்கள். கோப்பை கண்டுபிடிக்கப்பட்டபோது அங்கிருந்த சட்டப்படி பின்யாமீன் தடுத்து வைக்கப்பட்டார். சகோதரர்கள் மிகவும் துயரமடைந்து மேலும் ஒரு கெட்ட செய்தியுடன் தந்தையிடம் திரும்ப அஞ்சினர். அவர்களில் ஒருவர் எகிப்திலேயே தங்கிவிட்டார். மற்றவர்கள் வீட்டிற்கு திரும்பினர். யாக்கூப் அலைஹிசலாம் அவர்கள் துயரத்தில் அதிகமாக அழுததால் பார்வையை இழந்தார்கள். இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கவில்லை. இறுதியில் சகோதரர்கள் மீண்டும் எகிப்துக்கு வந்து கருணை கேட்டார்கள். அப்போது யூசுப் அலைஹிசலாம் அவர்கள் தம்மை வெளிப்படுத்தி கூறினார்கள். யூசுப்புக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? சகோதரர்கள் பயத்திலும் வெட்கத்திலும் நடுங்கினர். ஆனால் யூசுப் அலைஹிசலாம் அவங்கள்ட்ட அவருடைய அன்புடையதை மன்னிச்சு அல்லாஹ் அவர்களை மன்னிக்க பிரார்த்தித்தார்கள். பின்னர் தமது சட்டையை அவர்களிடம் கொடுத்து அதை தங்கள் தந்தையின் முகத்தின் மீது போடுமாறு கூறினார்கள். அல்லாஹ்வின் அருளால் யாக்கூப் அலைஹிசலாம் அவர்களின் பார்வை மீண்டும் திரும்பியது. இறுதியாக முழு குடும்பமும் எகிப்துக்கு வந்தது. யூசுப் அலைஹிசலாம் அவங்களை அன்புடன் வச்சு வரவேற்று தமது பெற்றோருக்கு உயர்ந்த மரியாதை அளித்தார்கள். பின்னர் கூறினார்கள், என் தந்தையே, இது முன்பு நான் கண்ட கனவின் விளக்கமாகும். என் இறைவன் அதை நனவாக்கியுள்ளான். 11 நட்சத்திரங்கள், சூரியன் மற்றும் சந்திரன் பற்றிய கனவு இவ்வாறு நனவானது. யூசுப் நபி அலைஹிசலாம் அவர்களின் கதை பொறுமை, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, மன்னிப்பு மற்றும் கஷ்ட நேரங்களிலும் உறுதியான ஈமானை கற்றுத்தருகிறது. துரோகம் செய்யப்பட்டும் அடிமையாக விற்கப்பட்டும் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டும் யூசுப் அலைஹிசலாம் அவர்கள் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவர்கள் எப்போதும் உண்மையுடனும் பொறுமையுடனும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியும் வாழ்க்கையுடனும் இருந்தார்கள். இறுதியில் அல்லாஹ் அவர்களை கௌரவத்திற்கும் உயர்ந்த நிலைக்கும் உயர்த்தினார்.